மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாசிக்க வசனம் 37 39 வரை. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இன்றைக்கு நாம் 39ஆம் வசனத்தை கவனிக்க போகிறோம். இதுவரைக்கும் கடந்த சில தடவை நம்ம இந்த 37, 38 கொஞ்சம் விவரமாக பார்த்தோம். இன்றைக்கு 39ஐ ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். 39ஆம் வசனத்தில் என்ன நடக்குது, ஏன் இதை நாம் தனியாய் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? இயேசு இப்போதான் மரிச்சிருக்கிறார். அதுதான் 37ஆம் வசனம் பதிவு செய்து, மரித்த உடனே டெம்பிளில் ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு எஃபெக்ட் உண்டாகுது. அந்த திரைச்சீலை கிழியுது. ஆனால் சிலுவை அண்டையில் இன்னொரு எஃபெக்ட் உண்டாகுது. அங்க நின்று கொண்டிருந்த 100க்கு அதிபதி, அவன் தான் இந்த இயேசுவை பாடுபடுத்தினாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணவன் அவன் தான் 100க்கு அதிபதி. அவன் அங்க இயேசு தொங்குறார் சிலுவையில், அவன் அப்படி அவருக்கு எதிராக நின்றுட்டு இருக்கான். உடனே அவன் வாயை திறந்து இதுவரைக்கும் சொல்லாத ஒரு பேச்சு, இதுவரைக்கும் உணராத ஒரு காரியத்தை அவன் உணர்றான் பாருங்க. அந்த நேரத்தில் போயிட்டு இயேசு இப்பதான் சத்தமா கூப்பிட்டு ஜீவனே விட்டுட்டாரு. மரித்து அங்க தொங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் வாய் திறந்து என்ன சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது நீங்க ஆச்சரியப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் இயேசு பெரிய அற்புதத்தை செய்யறப்போ பார்த்துட்டு இவர் தேவனுடைய குமாரன் சொன்னா நம்ம அதுல ரொம்ப ஆச்சரியப்பட மாட்டோம். தண்ணீர் மேல நடந்ததை பார்த்த பிறகு இவர் தேவனுடைய குமாரன் சொன்னா ஆச்சரியப்பட மாட்டோம். அவன் என்னத்தை பார்த்துட்டு சொல்றான், அவர் அப்பதான் சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டுருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அவர் அப்படி ஜீவனை விட்ட உடனே அவர் தலை தொங்கிட்டு இருக்கும். ரத்தத்தினால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் அவருடைய பாடியை கவர் பண்ணியிருக்கோம். அவர் அவமானப்படுத்தி அங்க தொங்க விட்டாங்க. தலை தொங்கின பிறகு அவன் சொல்றான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். முக்காவாசி பேர் கண்ணில் என்ன தெரியும் அவங்களுக்கு, அதை அப்படி ஒரு காட்சி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தோல்வி தான் தெரியும். தோத்துட்டா இருப்பாரு, செத்துட்டா இருப்பாரு, அவமானப்பட்டா இருப்பாரு. ஆனா இவன் கண்ணுக்கு என்ன தெரியுது, இவர் தேவனுடைய குமாரன். எப்படிங்க இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சதுனாலே இதை நம்ம கவனிச்சு ஆகணும். எப்படி இவனுக்கு இது கிடைச்சது, என்ன அர்த்தத்தில் இவன் சொல்றான், என்னத்தை புரிந்து கொண்டான், இந்த காரியங்களை நம்ம கவனித்தே ஆக வேண்டும். அது மட்டும் இல்ல, இதை நாம ஏன் கவனிக்கணும்னா மற்ற சில காரணங்களும் உண்டு. மார்க் எழுதின சுவிசேஷத்துல இந்த 39ஆம் வசனம், மார்க் 15:39 தான் is the climax of Mark's revelation of Jesus' identity. Mark 15:39 is the climactic statement regarding Jesus' identity. அதாவது இயேசு யார் என்ற கேள்விக்கு இந்த முழு புத்தகத்தில் மிக உச்சகட்டமான முழுமையான பதில் இங்கதான் கிடைக்குது. இயேசு யார் என்ற கேள்வியை இந்த புஸ்தகம் ஃபர்ஸ்டிலிருந்து பதில் சொல்லிக்கிட்டு தான் வருது, சரிங்களா? ஆனா அதுக்கு உச்சகட்டமான பதில், முழுமையான பதில் பார்த்தீங்கன்னா இங்க தான் கிடைக்குது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்லாம் ஏன் எழுதப்பட்டதுன்னா இயேசு யார், அவர் என்ன செய்தார் என்பதை நமக்கு சொல்லும்படிதான். கரெக்டா? டு இன்ட்ரோடியூஸ் அஸ் டு த பர்சன் அண்ட் த ஒர்க் ஆஃப் ஜீசஸ். இயேசு யார், அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்தார்ன்றது மட்டும் இல்ல, அதன் மூலமா அவர் யார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மார்க் 1:1 வாசித்துட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன பார்ப்பீங்க, அவர் யார் என்பதற்கு பல பதில்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் வாசிக்கிறப்போ எப்படி தெரியுது, அவர் பிசாசு விரட்டுறவராக இருப்பார் போல இருக்கு, அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பார் போல இருக்கு. ஏன்னா மார்க் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறப்போ அவர் பெரிய ஒரு பகுதி இருக்கு, எப்படி பிசாசை விரட்டினாருன்னு.
அதுக்கப்புறம் அப்படியே வாசிட்டு போனீங்கன்னா வியாதியஸ்தரெல்லாம் குணமாக்குறவர் போல இருக்கு, ஹீலர் போல இருக்கு, அவர் அதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் போல இருக்கு. இயேசு யார்? பிசாசை அரற்றவர், அற்புதம் செய்கிறவர். இயேசு யார் அப்படின்றதுக்கு பல பதில நீங்க பார்க்கலாம். ஆனா உச்சகட்டமான பதில் என்னங்க? அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா மார்க் 8ஆம் அதிகாரத்துல பேதுரு வாயால கிடைக்குது நமக்கு பதில். இயேசு சீஷர்ல பார்த்து கேட்கிறார், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொல்லார், நீர் கிறிஸ்து, நீர் கிறிஸ்து. மார்க் 8ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிற பதில் எப்படி பதிவு செய்யப்படுகிறது? நீர் கிறிஸ்து. கிறிஸ்துன்னு அர்த்தம் என்ன? மேசியா. வெறும் அற்புதம் செய்யறவர் மட்டும் இல்ல, பிசாசை விரட்டுறவர் மட்டும் இல்ல, சூப்பரா போதிக்கிறவர் மட்டும் இல்ல, நீர் மேசியா. பழைய ஏற்பாடே உம்மை பற்றி தான் வாக்கு பண்ணுச்சு, நீர் அவர். அப்ப பாருங்க, மேசியா கிறிஸ்துன்றது கொஞ்சம் உயர்தரமான ஒரு டைட்டில். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. ஆனா அதை விட உயரமான டைட்டில் தான் தேவகுமாரன், சன் ஆஃப் காட். மேசியாவை பற்றி யூதர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் அதை பற்றி ஏராளமான வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. ஆனா அந்த யூதர்கள் கூட என்னைக்குமே என்ன நினைச்சு பார்க்கல, இவர் தேவகுமாரனாய் இருப்பார், இவர் தேவனாகவே இருப்பார்லாம் அவங்க நினைச்சு பார்க்கல. இவர் ரொம்ப ஒரு உயரமான ஒரு ராஜாவா இருப்பார் நினைச்சாங்க. ஆனா தேவகுமாரன் என்றது கிறிஸ்துன்ற டைட்டிலை விட ஒரு பெரிய டைட்டில். அதனால தான் சொல்றேன், இயேசு யார் என்பதற்கு உச்சகட்டமான பதில் இங்கதான் வருகிறது. சொல்ல போனா மார்க் 15:39 தான் ஒரு மனுஷ வாயால இவர் தேவகுமாரன் நம்ம முதல் முறையா இங்கதான் பார்க்கலாம். It's the first time in the Gospel of Mark that we see a human being confess Jesus as the Son of God. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அது அப்படிதான் பிரசன்ட் பண்ணப்படுகிறது. சரிங்களா? ஒவ்வொரு சுவிசேஷம் ஒரு விதமாக எழுதப்பட்டது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை சொல்ல வர்றார் மார்க். பாருங்க, நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து கவனமாக வாசிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் தெரிகிற மாதிரி தெரியுது இவர் தேவனுடைய குமாரன்னு. மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மார்க் சொல்லிடுறாரு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்போ தமிழ் பைபிளில் மார்க் தொடங்குற விதமே என்ன வார்த்தைகள்? தேவனுடைய குமாரன். சொல்லுங்க, தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் சொல்லிட்டு தொடங்குறார். மார்க்குக்கு தெரியுது இவர் தேவனுடைய குமாரன். ஆனா அப்படியே வாசித்துட்டு போனீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. சிலருக்கு தெரியுது. யாரு? வேற. மார்க் 1:11 நீங்க பார்க்கலாம். தேவனே சொல்றாரு வானத்திலிருந்து இயேசுனுடைய ஞானஸ்நானம் அப்போ, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன்னு இயேசு ஞானஸ்நானம் பெற்றப்போ பிதா சொல்றாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன். அப்புறம் மார்க் நடுவில் வந்தீங்கன்னா மார்க் 9:7 மர்ருப மலையில இயேசு மகிமையாய் தோன்றுகிறப்போ திரும்ப பிதா வானத்தை கிழித்து கொண்டு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை கவனிங்கள்ன்றாரு. அப்போ பிதாவுக்கு தெரியுது, பிதா சொல்றாரு. ஆப்வியஸ்லி அவருக்கு தெரியாதுதான். அவர் வாயால நாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் எங்க கேட்கிறோம்? மார்க் 15:39 தொடக்கத்தில் வருது, நடுவில் வருது, முடிவில் வருது. ஆனா மனுஷன் வாயிலிருந்து வரல, இங்கதான் மனுஷன் வாயிலிருந்து வருது. மார்க் 15:31 தான் மனுஷன் வாயால அது சொல்லப்படுது. இந்த பிசாசுகள்லாம் கூட சில நேரம் சொல்லுது. மார்க்ல பிசாசுகள் சொல்லுது இவர் தேவகுமாரன். ஏசு அந்த பிசாசை பார்த்து வாய மூடுன்னுவார். உன் சாட்சி ஒன்றும் எனக்கு தேவையில்ல, வாய மூடுன்னு. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா யார் சொல்றா? மார்க் சொல்றாரு. மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பிதா சொல்றாரு, பிசாசுகள் சொல்லுது. எந்த மனுஷனும் மார்க்ல இது வரைக்கும் இந்த 39ஆம் வசனம் மார்க் 15 வரைக்கும் ஒரு மனுஷன் அதை சொல்லலை. நீங்க சொல்லலாம். ஆனா பேதுருக்கு தெரியும் இல்லைங்க, பேதுரு சொன்னார் இல்லைங்க. மத்தேயு சொல்றாரு நமக்கு, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பேதுரு இயேசு அறிக்கிட்டப்போ, நான் யார் என்று நீங்க சொல்லுகிறீர்கள்ன்றதுக்கு பதில் பேதுரு எப்படி கொடுத்தாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனா மார்க்ல எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க, நீர் கிறிஸ்துன்னு மட்டும்தான் வரும். வேணுக்குனே மார்க் அதை விட்டுட்டார். பேதுரு சொல்ற ஃபுல் பதில நமக்கு சொல்லாம வெறும் பாதி பதில தான் சொல்றாரு, நீர் கிறிஸ்து. ஏன்னா வேணுக்குனே இங்கதான் இந்த பதில் ஒரு மனுஷன் வாயால வரணும்ன்றத மார்க் விரும்பினார். ஏன் இதற்கு முன்னால ஏன் அவர் தேவகுமாரன் ஒரு மனுஷன் வாயால வரலன்னா என்ன தெரியுமா காரணம்? என்ன சிலுவை நடக்கிற வரைக்கும், இயேசு சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் அவருடைய உண்மையான மேன்மையை புரிஞ்சிக்கவே
முடியாது. வெறும் அவர் அற்புதம் செஞ்சார், சூப்பரா போதிச்சாரு, பிசாசை விரட்டினார்ன்றதை வச்சு, உயிரோட சிலரை எழுப்பினார்ன்றதை வச்சு அவர் தேவகுமாரன்ன்றதை சொல்லிடவும் முடியாது, பெருசா புரிஞ்சுக்கவும் முடியாது. சொல்லலாம், பேதுரு சொன்னாரு, ஆனா பேதுருவே உருப்படியா புரிஞ்சுக்கல. பேதுரு சூப்பரா அறிக்கையிட்டார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு நமக்கு அதை பதிவு செய்கிறார். ஆனா வாசித்து பாருங்க, அங்க கூட சொன்ன உடனே இயேசு சிலுவை பற்றி போதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி, நீ அறிக்கையிட்ட, ஆனா உனக்கு தெரியறத காட்டிலும் பேசிட்டேன் நீனு. Sometimes people speak more than they know and they understand. பேதுரு பேசிட்டாரு, அவர் என்ன சொன்னார்னு அவருக்கே ஃபுல்லா புரியல. இயேசுனுடைய மகிமைய மேன்மைய அவருடைய வாயால வார்த்தைகளால உச்சரிச்சிட்டாரு, ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அவரே புரிஞ்சுக்கல. ஏன்? இயேசு இன்னும் சிலுவையில மரிக்கல. இயேசு சிலுவையில மரிச்சு உயிரோட எழும்பினாதான் அவருடைய உண்மையான மேன்மை இந்த உலகத்துக்கு தெரியும். அது வரைக்கும் அவருடைய உண்மையான மேன்மையை புரிஞ்சுக்கவே முடியாது. வெறும் அற்புதம் பத்தாது, வெறும் போதனை பத்தாது, அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை வச்சுக்கிட்டு தான் அவருடைய உண்மையான மேன்மையை புரிஞ்சுக்க முடியும். அப்போதான் அவரை உண்மையிலே தேவகுமாரன் என்று அறிக்கையிட முடியும். அதனால தான் வேணுக்குன்னு இந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க் வெயிட் பண்ணியிருக்கிறார். ஒரு விதமா எழுதுறாரு பாருங்க. இதெல்லாம் ஆவியானவருடைய ஏவுதல்னால ஒவ்வொரு புஸ்தகமும் ஒரு விதமா போர்ட்ரே பண்ணுது. இயேசு ஒரு பாயிண்ட்டை கன்வே பண்ண விரும்புது. மார்க்குடைய பாயிண்ட் என்னன்னா, இயேசுவனுடைய மேன்மை நீ புரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வாசிக்கணும். அவர் சிலுவையில மரிச்சார், உயிரோட எழும்பினார்ன்றதை கவனிச்சே ஆகணும். அப்பதான் அவருடைய உண்மையான மேன்மையை நீன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ இதை நாம நிச்சயமா கவனிச்சு ஆகணும். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்? இந்த 100க்கு அதிபதி அவர் மரிச்ச உடனே அவரை தேவகுமார்னு சொல்றான் இல்லையா, அவன் எந்த அர்த்தத்துல சொன்னான், எப்படி இந்த முடிவுக்கு வந்தான், அதான் முதல்ல பார்க்க போறோம். ரெண்டாவது, அவன் ஒரு அர்த்தத்துல சொல்றான், ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம, விசுவாசிகளாகிய நாம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் தேவகுமாரன் என்ற இந்த காரியத்தை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இயேசு தேவனுடைய குமாரன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு தேவனுடைய குமாரன். இது ஒரு அடிப்படை கிறிஸ்தவ அறிக்கை. இது ஒரு அடிப்படை கிறிஸ்தவ அறிக்கை. சரிங்களா? இது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம வாயை திறந்து சொல்றோம் தேவனுடைய குமாரன், சில பாடல்லாம் கூட பாடுறோம் தேவகுமாரன். ஆனா என்ன சொல்றோம் நமக்கே புரியுதா? சில நேரம் நம்மளும் புரிஞ்சுக்கிறத காட்டிலும் பேசுகிறோம் இல்லையா? அப்போ இன்றைக்கு இந்த காரியத்தை பார்க்கறது மூலமா அவன் என்ன சொன்னா, எந்த அர்த்தத்தில் சொன்னா, எப்படி சொன்னான்றது மட்டும் இல்ல, நாம கிறிஸ்தவர்களாய நாம இயேசுவ தேவகுமாரன் என்று அறிக்கையிடுறப்போ எந்த அர்த்தத்தில் அதை சொல்ல வேண்டும், என்ன எப்படி அது அர்த்தமாகுது என்பதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நான் சொல்ல முடியாது. சரிங்களா? நம்முடைய சபை பல விதமான ஜனங்கள் நம்ம சபைக்கு வராங்க. சிலர் கிறிஸ்தவத்திலே ஊறி வளர்ந்தவங்க நம்ம சபைக்கு வராங்க. சிலர் வேற வேற பேக்ரவுண்ட்ல நம்ம சபைக்கு வராங்க. சிலர் ரொம்ப நாளா வராங்க. சிலர் இப்பதான் புதுசா வராங்க. அப்போ இயேசுவை குறித்த ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம் இது. என்னது? இயேசு தேவனுடைய குமாரன். இதை நாம நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை நம்ம இன்றைக்கு பார்ப்பதன் மூலமா நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். காரியங்களை புரிந்து கொண்டு பாட வேண்டும், பேச வேண்டும். இயேசுவை போற்றி பாடுகிறோம். சில நேரம் அந்த மியூசிக்கில் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீல்ல தேவகுமாரன் அப்படின்றோம். என்னன்னு புரிஞ்சுக்கிறோமா? புரிந்து கொண்டு பாடவில்லை என்றால் அது ஒரு உண்மையான ஆராதனையாய் இருக்காது. புரிந்து கொண்டு பாடவில்லை என்றால் அது உண்மையிலே அவரை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் நம்ம மகிமைப்படுத்தாம போயிடுவோம். சொல்ல போனா புரிந்துக்க வேண்டிய விதத்தை புரிஞ்சுக்கலன்னா அப்போ வேற என்னத்தையோ புரிஞ்சு வச்சிருப்போம். கண்ட கோளாரம் இருக்கும் மனசுல. தேவனுடைய குமாரன்னா என்னென்னத்தையோ மனசுல வச்சுக்கிட்டு கூட நம்ம பாடுறது வாய்ப்பு உண்டு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாருங்க, தேவன் நமக்கு ஒரு மைண்டை கொடுத்திருக்கிறார். இந்த மைண்டை மனுஷனுடைய மூளையை போல ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு காரியம் இந்த உலகத்துல இல்லை. ஒரு தடவை நான் பார்த்தேன், ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்டும் ஸ்பேஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாலும் நியூரோ சர்ஜனும் டிபேட் பண்ணிக்கிறாங்க, எது ரொம்ப காம்ப்ளெக்ஸு, ஸ்பேஸா அல்லது ஹியூமன் மைண்டான்னு. அப்போ அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாரு, எவ்வளோ நட்சத்திரம் இருக்கு தெரியுமா, என்னமோ ஒரு நம்பர் சொன்னார், ஏதோ கிரேசி நம்பர், 100 பில்லியன் ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் இவ்வளோ இருக்குது. அப்போ இந்த மைண்டை
மைண்டினுடைய எக்ஸ்பர்ட் யாரு? நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாரு, எப்பா நீ இதை பற்றி யோசிக்கிறதே உன் மைண்டை வச்சு தானே யோசிக்கிற. ஒரு பூனை யோசிக்குதா, ஒரு நாய் யோசிக்குதா, ஒரு சிங்கம் யோசிக்குதா? நீ யோசிக்கிற பத்தியா ஸ்பேஸில் இவ்வளோ இருக்குது, அது இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு இப்படி. அப்போ இதை வச்சு தான் நான் அதையே புரிஞ்சுக்கிறேன். உன் மைண்டில் வந்து எத்தனை நியூரான்ஸ் இருக்குது தெரியுமா? அங்கே எவ்வளோ நட்சத்திரம் இருக்குதோ அதை விட இங்கே நிறையா இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு எல்லாமே இதை பற்றி தெரியாது பாருங்க. ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் நினைக்கிறேன். இந்த அற்புதமான உலகத்தை இந்த மைண்டை வச்சு புரிஞ்சக்கூடிய ஒரு ஆற்றலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் இந்த மைண்டை கொடுத்ததனுடைய மேலான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணுன்றது மட்டும் இல்லைங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணுன்றது மட்டும் இல்லைங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கணுன்றது மட்டும் இல்லைங்க, பிசினஸை சூப்பரா படிச்சு அதை செய்யணுன்றது மட்டும் இல்லைங்க. மேலான நோக்கம் என்னங்க? நமக்கு இவ்வளவு ஒரு பிரில்லியண்டான மைண்டை கடவுள் ஏங்க கொடுத்திருக்கிறாரு? அவரை படிக்கணும், அவரை தியானிக்கணும், அவரை புரிஞ்சுக்கணும். எது பெருசுங்க? எது பெருசு? பிசிக்ஸ் பெருசா, பிசிக்ஸையே ஏற்படுத்தினவர் பெருசா? யாருங்க பெருசு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருசா அல்லது இன்டெலிஜென்ஸையே கொடுத்தவர் பெருசா? இவரை நாம படிக்கணும், ஆராயணும், புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிக மேலான நோக்கமா இருக்க வேண்டும் பாருங்க. ஆனா சில நேரம் கிறிஸ்தவத்திலேயே இந்த மைண்டை யூஸ் பண்றதை மறந்துடுறாங்க. ஏதோ சபைக்கு வந்தால் மைண்டை வந்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஷெல்ஃபில் கழட்டி வச்சிடுற மாதிரி சிலர் வந்து ஆராதிக்கிறப்போ மைண்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பு. அப்படியே உணர்ச்சியிலேயே போயிடணும். உணர்ச்சியும் கடவுள் தான் உண்டாக்குனாரு, உணர்ச்சியும் கடவுள் தான் உண்டாக்குனாரு. ஆகவே உணர்ச்சி வசமா ஆராதிக்க கூடாதுன்னு சொல்றதும் தப்பு. அது என்ன அப்படி என்ஜாய் பண்ணி ஆராதிக்கிறாங்க சிலர் சொல்றாங்க. அது என்ன அப்படி லைட்டை போட்டு, அப்படி மியூசிக்கை போட்டு, அப்படி ஒரு இது பண்ணணுமா? அப்படிதான் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணாதான் தகும். ஏன்னா நம்ம ஹார்ட்டை த்ரில் பண்ண விரும்புறார் தேவன். என்னென்னத்தையோ உலகத்தில் காமிச்சு அவன் த்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம இந்த தேவனை துதிக்கிறப்போ உள்ளங்கள் ஒரு த்ரில் வரக்கூடாதா? தப்பா? அது தப்பே கிடையாது, தப்பே. உணர்ச்சிகளை அவர் தான் படைச்சிட்டார், ஃபீலிங் அவர் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா மைண்டையும் அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இயேசு சொல்றார், ஆவியோடும் உண்மையோடும், இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத் நம்ம ஆராதிக்கணுமா. அப்போ மைண்டை வச்சு அவரை புரிஞ்சுக்கணும் பாருங்க. கிறிஸ்தவம் வந்து ஒரு சிந்திக்கிற ஒரு மார்க்கம், சும்மா தலையில கை வச்சு ஜெபம் பண்ற மார்க்கம் கிடையாது. அதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான் பாருங்க. ஒருத்தர் தலைங்களை கையில வச்சு நம்ம ஜெபம் பண்றோம், அவங்களுக்கு அதன் மூலமா ஒரு சுகம் கிடைக்குது, ஏதோ ஒரு விடுதலை கிடைக்குது, நல்லது, சூப்பர். ஆனா கிறிஸ்தவ மார்க்கம் அதனால டிஃபைன் பண்ணப்படல. அதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு உதவுறது, அதெல்லாம் கொஞ்சம் ஜனங்களை தூக்கி கொஞ்சம் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு கொஞ்சம் நம்ம அவங்க லெவல்ல இறங்கி வந்து அவங்களுக்கு தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள நடத்துறதெல்லாம் முக்கியம், நல்லது. ஆனா நாம தேவன் வந்து நம்மளை பற்றி நமக்கு என்ன விரும்புகிறார்? நம்ம எல்லாருமே வளர வேண்டும், அறிவில் வளர வேண்டும், ஞானத்தில் வளர வேண்டும், கர்த்தரை அறிவில் வளரணும். இது வந்து வெறும் ஏதோ அற்புதம் செய்யற மார்க்கம் மட்டும் கிடையாது. இங்க போனா வந்து ஏதோ நடக்கும், அற்புதம் நடக்கும், சுகம் கிடைக்கும், ஏதோ ஏற்ற நேரத்தில் ஏதோ அவர் உதவி செய்ய, அதெல்லாம் தாண்டி பாருங்க, நாம வந்து கடவுளை அறிஞ்சு கொள்ளணும். சிலுவையில் அரைஞ்சு கேட்டனை கிழிச்சார். ஏன்? மனுஷன் வந்து தூரமா இருக்கிற மனுஷன் கிட்ட வரணும், கிட்ட வந்து கடவுளோட உறவாடணும், அவங்கள அறிஞ்சுக்கணும் இல்லையா? 30 வருஷமா இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவருக்கு என்னன்னே தெரியலன்னு சொன்னா அப்புறம் என்னத்தை அறிஞ்சுக்கிட்டோம்? 30 வருஷமா கல்யாணம் பண்ணியிருக்கேன், கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆகுதுங்க, ஆனால் என் கணவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரிலன்னா அப்படி என்னத்தை கல்யாணம், என்னத்தை திருமணம், என்னத்தை உறவு, என்னத்தை? அப்போ நாம் ஒரு கிறிஸ்தவன் ஆகிட்டோம்னா, ஒரு விசுவாசி ஆகிட்டோம்னா கடவுளை நல்லா புரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். ஏதோ அர்த்தம் இல்லாமல் சில காரியங்களை பாடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆகவே இந்த தேவகுமார்ன்ற காரியத்தை நாம் இன்னைக்கு புரிஞ்சிக்க நம்முடைய ஆராதனை இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும், உண்மையாக இருக்கும், இன்னும் ஃபீலிங்கோட நம்ம அதை பாடலாம். இவருடைய மேன்மையை புரிஞ்சிக்க ஃபீலிங்கும் வரும் பாருங்க. அது மட்டும் இல்ல, இவருடைய மேன்மையை புரிஞ்சிக்க நம்ம மைண்டை தெளிவா, நான் சொல்றேன், உங்க மைண்டை யூஸ் பண்ணி கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் கூட ஈஸியா வந்துடும். என்னது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே ஈஸியா வரும். நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். நீங்க கடவுளை புரிஞ்சுக்கணும்ன்றதுல உங்க மைண்டை தீவிரமா யூஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே புரிஞ்சுப்பீங்க.
வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெற்றி பெறாத காரணம் வந்து கர்த்தரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னங்க? கர்த்தரை குறித்த ஒரு வியப்பு. இவ்வளோ பெரியவரா அப்படின்ற ஒரு காரியம் வந்துருச்சுன்னா மைண்டே சுத்திகரிக்கப்படுங்க. ப்ராப்ளம் என்னன்னா, மைண்டு கண்ட குப்பைனால நிரம்பி இருக்கு. உருப்படியாவே சிந்திக்க முடியல. அதனாலதான் எதுவுமே உருப்படியா புரிய மாட்டேங்குது. இது எப்படி சுத்திகரிக்கப்படணும்? கர்த்தரை அறிகிற அறிவினால் சுத்திகரிக்கப்பட மற்றதெல்லாம் புரிஞ்சுக்க வரும். வாழ்க்கையே புரிஞ்சுப்போம், வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். ஆகவே இதை பார்க்கறதுனால பல பயன்கள் உண்டு. கடவுளை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கிறோம், இயேசுவை புரிஞ்சுக்க பார்க்கிறோம். சரி, ஆரம்பிப்போம். முதல்ல அந்த மனுஷன் என்ன அர்த்தத்துல சொன்னா, எப்படி இந்த முடிவுக்கு வந்தான்? அந்த 100க்கு அதிபதி இவர் தேவனுடைய குமாரன் சொல்றானே, எந்த அர்த்தத்தில் அவன் சொன்னான்? எப்படி அந்த முடிவுக்கு வந்தான்? அவன் வந்து நாம புரிஞ்சுக்கிற அர்த்த அளவுக்கு புரிஞ்சிக்கவில்லை என்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ் பைபிளில் நீங்க வாசித்தீங்கன்னா அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, 39. மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். தமிழ் பைபிளில் ஒரு முக்கியமான வார்த்தை விடப்பட்டிருக்கு, அல்லது ஒரு காரியம் கொஞ்சம் வெளி வரல கரெக்டா. ஏன்னா இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா இப்படி வரும், ட்ரூலி திஸ் மேன் வாஸ் த சன் ஆஃப் காட். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அந்த வார்த்தை தமிழ் பைபிளில் இல்லை. ஆனால் அவன் சொன்னது அதுதான். நீங்கள் இப்போ கிரேக்க மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அப்போ ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். இப்போது அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருந்தாலும், அவன் சொன்ன பதில் சூப்பராக இருந்தாலும் அதில் ஒரு குறை இருக்குது. என்ன குறை? அந்த இருந்தார்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மனுஷன் மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் நாய் இருந்தார். ட்ரூலி திஸ் மேன் வாஸ் த சன் ஆஃப் காட். இப்ப நாம விசுவாசிகளாக நாம் எப்படி சொல்வோம்? ட்ரூலி திஸ் இஸ் த சன் ஆஃப் காட். இவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் தான் சொல்லுவோம் இயேசுவை பற்றி. ஏன்? அவர் இன்றைக்கு உயிரோட இருக்கிறார். ஆகவே அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். ஆனா அவன் வந்து மரிச்ச இயேசுவை பார்க்கறான். அவன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது என்னது? மரித்து அவர் தலை தொங்கி இப்படி இருக்கிற இயேசு. ஆகவே நீங்க அவனை வந்து பழி சொல்லக்கூடாது. அவனை வந்து நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அவன் இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம். ஆனாலும் கூட அவனுடைய அந்த அறிக்கையில ஒரு குறை இருக்குது. ஒரு விதத்துல நம்ம விசுவாசிகளாகிய நாம் அளவுக்கு அவன் அறிக்கை செய்யவில்லை. ஏன்னா இயேசு இன்னும் உயிரோட எழும்பவில்லை. ஒருவேளை அவர் உயிரோட எழும்பின பிறகு சொல்ல முடியாது இந்த மனுஷன் விசுவாசி ஆயிருப்பான். பிறகு நான் நினைக்கிறேன் அப்படி நடந்திருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்ததுன்னு. ஆனா நிச்சயமா நம்ம சொல்ல முடியாது. பைபிள் அதை பற்றி ஒன்றும் என்ன சொல்ல வரேன், விசுவாசிகள் இன்னைக்கு இயேசுவை புரிஞ்ச அளவுக்கு அவன் புரியவில்லை. விசுவாசிகள் இன்னைக்கு இயேசுவை தேவகுமாரன் அறிக்கை எடுக்கிறார்களே, அந்த அர்த்தத்தில் அவன் அறிக்கைட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் அறிக்கை சூப்பரா இருந்தாலும் அதுல ஒரு குறை இருக்கு. அப்போ நம்ம அளவுக்கு அவன் அறிக்கை இல்லை, ஆனாலும் ஒரு ஏதோ ஒன்று பார்க்கறான். என்ன அர்த்தத்தில் சொல்றான், என்ன அர்த்தத்தில் அவன் சொல்லி இருப்பான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் அவனுடைய பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும். அவன் யாருன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு ரோம 100க்கு அதிபதி. அவன் ஒரு யூதன் கிடையாது. அவன் ஒரு புறஜாதியார், அதாவது யூத மக்கள் அல்லாத மக்கள், குறிப்பா ரோம 100க்கு அதிபதி. சரிங்களா? அப்போ இந்த யூத மக்கள் அல்லாத மற்ற மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்டை கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்திலிருந்து பாருங்க, இயேசு மரிச்சது 2000 வருஷம் முன்னால ரோமர்கள் ஆண்ட உலகம். அதுக்கு முன்னாலெல்லாம் கிரேக்கர்கள் ஆண்ட உலகம். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பல ஏன்ஷியன்ட் கிங்டம்ஸ் எல்லாம் இருந்ததுல, எகிப்தெல்லாம் ஆண்டு இருக்காங்க. அந்த பண்டைய காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய குமாரன் என்ற இந்த டைட்டில், இந்த பதம் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ராஜாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யாருக்கு? ராஜாவுக்கு. எகிப்தினுடைய பார்வோனுக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்களாம், இவர் வந்து இந்த கடவுளுடைய புதல்வர், குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த காலத்திலிருந்தே அப்படி சொல்லிட்டு வராங்க. கிரேக்கர்கள் மத்தியில பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய சாதனைகளை செய்தவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? இந்த கடவுளுடைய குமாரன் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம், நினைப்பாங்க, சொல்லுவாங்க. ரோமர்களுக்கு நீங்க வர்றதுக்குள்ள இயேசுடைய காலத்தப்போதான் பாத்தீங்கன்னா ரோமர்களும் கொஞ்சம் ராஜாவை, அந்த ராயனை, அந்த பேரரசனை அந்த அளவுக்கு பேச தொடங்கிட்டாங்க. அதாவது அந்த சீசர், அந்த ராஜாவை, ரோம பேரரசனை எப்படின்னு சொல்லுவாங்களாம்? தேவ புதல்வர், தெய்வத்தின் மகன், தேவ
குமாரன் சொல்லுவாங்களாம். அது அவங்க எப்படின்னா, ரோமர்கள் ஒரு காலகட்டத்திலேருந்து எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ராஜா மரிக்கிறப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் ஆயிட்டார். அந்த ராஜா மரித்த உடனே கடவுள் ஆயிட்டாரு. அடுத்தது ஆள்றாரு பாருங்க, அவருடைய மகன், அந்த மரித்த ராஜாவுடைய மகன். அவர் யாரு? அவர் தேவ குமாரன். அவங்கள பொறுத்த வரைக்கும் மரித்த ராஜா தேவன் ஆயிட்டாரு. இப்போ உயிரோட இருந்து ஆள்ற அவருடைய மகன் இருக்கார் பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன். இது எவ்வளவு பரவலா இருந்ததுன்னா, இந்த கருத்து அவங்களுடைய காயின்லே அச்சடிக்கப்பட்டது. அந்த ஆளுகிற ராஜாவுடைய படம், இமேஜ், சித்தரிப்பு இருக்கும். அதுக்கு மேல தேவனுடைய குமாரன்ற மாதிரி இருக்கும், சன் ஆஃப் தி டிவைன், சன் ஆஃப் காட். அப்போ அவங்க யூஸ் பண்ண காயின்லே, அவங்க காயின் என்ன சொல்லுது? ராஜா தான் தேவ குமாரன். அப்போ இதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட் பாருங்க. நான் நினைக்கிறேன், ஏன் இந்த மக்கள்லாம், யூதர் அல்லாத மக்கள் இப்படி சிந்திச்சாங்க? ஏன் இப்படி சிந்திச்சாங்கன்னா, இது நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். உலகத்திலேயே ஒரு மனுஷன் எல்லாரை விட ரொம்ப டாப்ல இருக்கிறான்னா அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க? அப்போ கடவுளா இருக்கணும், கிட்டத்தட்ட கடவுள் லெவல். ஒரு சிம்பிளா யோசிக்கிறாங்க ஜனங்க. உலகத்துல எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, ஆனா ஒரு மனுஷன் மட்டும் அப்படியே டாப்ல இருக்கிறான். அந்த ராஜா எவ்வளவு டாப்ல இருந்தாரு பாருங்க. எல்லா பவரும் அவர் கையில. நினைச்சாருன்னா ஒருத்தன் வாழலாம், இல்லை சாகலாம். நாடே அவருக்கு தான் சொந்தம். நீங்க இது ஏன் லேண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நினைச்சாருன்னா எடுத்துக்கலாம். இது டெமோக்ரஸி ஒன்றும் கிடையாது பாருங்க அந்த காலத்துல. அப்போ ஒரு ராஜாக்கு அவ்வளோ பவர் இருக்கிறதுனால அவர் எப்படி பார்த்தாங்க? கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி, கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி. அதனால அவருக்கு தேவகுமாரன் இந்த மாதிரி டைட்டில் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்படி சிந்தித்த ஒரு உலகம், யூதர் அல்லாத உலகம் பாருங்க, இப்படி டைட்டில் கொடுத்த உலகம். அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து அவன் வரான். அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்றான்? மினிமம் அவனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசுவை ஏன் அவன் தேவகுமாரன் சொல்றான்? அவனை பொறுத்த வரைக்கும் என்னமோ ஒரு மேன்மையை இயேசுவின் இடத்தில் பார்த்து விட்டான். டாப்ல இருக்கிறவங்கள தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க, கடவுளுக்கு சமம்பா அப்படின்ற மாதிரி. இயேசு சிலுவையில தொங்கி மரிச்ச பிறகு எப்படியோ இயேசுவின் இடத்தில் அவன் வேற எங்கும் காணாத ஒரு மேன்மையை கண்டுட்டான். இவர் ரொம்ப கிரேட்பா. அவனுக்கு சொல்லி வச்சிருந்தாங்க, ராஜா தான்ப்பா தேவகுமாரன், ராஜா தான் தேவகுமாரன். அதை ஏத்துக்கிட்டானா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னாலும் ஜனங்க ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா நான் நினைக்கிறேன், அவன் சிலுவை அண்டையில் இயேசு மரிக்கிறத பார்த்துட்டு என்ன முடிவுக்கு வந்துட்டான்? எப்ப தேவகுமாரன் யாராவது இருப்பாங்கன்னா இவரா இருக்கணும். இவ்வளோ மேன்மையானவர் யாராவது இருப்பாங்கன்னா இவரா இருக்கணும். அப்ப என்ன சொல்றான்? மினிமம் என்ன சொல்றான்னா, this man is truly great. He is greater than the rest. He is on another level. இவர் ரொம்ப மேன்மையானவர், வேற லெவல்ல இருக்கிறார். இவர்கிட்ட வேற என்னமோ இருக்குது. He is so great, he must be divine. இவர் எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறார்னா இவர் கடவுளா இருக்கணும், கடவுளுடைய மகனா இருக்கணும் அப்படின்றத அவன் சொல்றான். அவனுக்கு நம்மளுக்கு எவ்வளவு புரிஞ்சதுன்னா எனக்கு தெரியல, நம்ம அப்படி சொல்லவும் முடியாது. மினிமமா என்ன சொல்றான்? இவர் ரொம்ப கிரேட்டுங்க, உலகத்துல இவர் தாங்க டாப்பு, ராஜா மாதிரி. இவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். இந்த முடிவுக்கு அவன் எப்படி வந்தான் பாருங்க. இந்த முடிவுக்கு வரதே ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரோமர் கலாச்சாரத்துல பாருங்க, எல்லா கலாச்சாரத்திலும், ரோமர்களுடைய கலாச்சாரமா இருக்கட்டும், யூதர்களுடைய கலாச்சாரமா இருக்கும், கிரேக்கர்களுடைய கலாச்சாரமா இருக்கட்டும், சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம். ஒருத்தர் சிலுவையில தொங்குறாங்கன்னா அதுல எந்த மேன்மையும் யாரும் பார்க்கவே மாட்டாங்க அந்த உலகத்துல, அந்த கலாச்சாரங்கள்ல. அதுவும் ரோம கலாச்சாரம்லாம் அது எப்படிப்பட்ட கலாச்சாரம்னா, சிலர் சொல்லுவாங்க ரோமன்ஸ் ரொம்ப கிரேட், ரொம்ப கிரேட், ரொம்ப கிரேட்டு தான். ஆனால் அவங்கள்ட்ட சில குறைகளும் இருந்தது பாருங்க. அவங்கள்ட்ட ஒரு இறக்கம் பார்க்க முடியாது, இறக்கம் காட்டுற ஒரு தன்மை. இறக்கம்லாம் வீக்னஸாக நினைச்சாங்க, தாழ்மை ஒரு வீக்னஸாக நினைச்சாங்க, பணிந்து போறத ஒரு வீக்னஸாக நினைச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேன்மை என்னது? சண்டை போட்டு ஜெயிக்கணும், என்ன பண்ணுமோ பண்ணி ஜெயிக்கணும், எக்காரணத்துக்கும் தோத்துறக்கூடாது. தோத்துட்டா எல்லாம் போச்சு. வெற்றி ஜெயம், எங்க போனாலும் எதிரியை தோற்கடிக்கணும். என்ன அவனை என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜெயிச்சிட்டியா நீ டாப்பு. ஆனா இயேசு சிலுவையில தோத்துட்டது போல தெரியுது உலகத்துக்கே. அதுவும் அவமானப்பட்டு தோத்துட்டது போல தெரியுது.
அவன் கலாச்சாரமே, அவனுடைய உலகமே இது என்ன ஒரு தோல்வி, இது என்ன ஒரு அவமானம், இது என்ன ஒரு இதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல போயிட்டு இவர் டாப்புப்பான்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நம்ம அளவுக்கு அவன் புரிஞ்சுக்கலனா கூட அவன் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது தேவனே அவனுக்கு வெளிப்பாடா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி கொடுத்தார், எப்படி அந்த முடிவுக்கு வந்தான்றதுக்கு வசனமே நமக்கு கொஞ்சம் க்ளூ கொடுக்குது பாருங்க. 39ஆம் வசனம், 39ஆம் வசனத்துல எப்படி அந்த முடிவுக்கு வந்தான் வசனமே நமக்கு சொல்லுது. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன், இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, ஒண்ணு இல்ல, அவர் எப்படி மரிச்சார், அப்ப மரிச்சப்போ என்ன நடந்தது, கடைசியா எப்படி சத்தமா கூப்பிட்டு ஜீவனை விட்டார்ன்றத பார்த்தாலே, அதை பார்த்து அவன் புரிஞ்சுக்கிட்டானா. அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, எல்லாம் சொல்ல கண்டபோது, அவன் கண்டதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்னத்தை கண்டிருப்பான், அவன் தான் நூற்றுக்கு அதிபதி, அவன் தான் இயேசு சிலுவையில் அரைஞ்சதை ஃபுல்லா சூப்பர்வைஸ் பண்ணவன். யோசித்து பாருங்க, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான், அவன் அங்கேயே நின்றுப்பான், எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான், எல்லாத்தையும் பார்த்துருப்பான். இயேசு எப்படி எல்லா சிலுவை பாடுகளையும் சகித்தார், என்னென்ன பேசினாரு, எப்படி நடந்துக்கிட்டாரு, எப்படி நடந்துக்கல, அவன் பாருங்க இதுல பெரிய எக்ஸ்பர்ட். அவன் நிறைய பேரை சிலுவையில் அரைஞ்சிருப்பான். ரோமர்கள் வெறும் இயேசுவை மட்டும் சிலுவையில் அறையில, பலரை சிலுவையில் அரைஞ்சாங்க. சரித்திரத்தில் போய் வாசித்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அதுவும் யூதர்கள் பலரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம், இவ்வளவு பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க, ஆனா இன்னைக்கு ஒருத்தரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? வெறும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால கிடையாது, அதுக்கு மேலான காரணம் இருக்கு. அது யார் அங்க சிலுவையில் அறையப்பட்டது? இப்போ ரோமர்கள் பலரை அரைஞ்சாங்க, இவன் அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்திருப்பான். அதனால தான் அவன் ப்ரொமோஷன் ஆகி நூற்றுக்கு அதிபதியா வச்சிருப்பாங்க அவனை. அதனால தான் பிலாத்து இந்த மேட்டரை இவனுடைய பொறுப்புல கொடுத்துருப்பாரு, இதை பார்த்துக்கோன்ட்டு. அப்போ அவன் எவ்வளோ பேர் சிலுவையில் அரைஞ்சிருப்பான், எவ்வளோ பேர் மரிக்கிறத பார்த்துருப்பான். இயேசு மரிச்ச விதம் வித்தியாசம், இயேசு மரிச்சப்போ நடந்த காரியங்கள் வித்தியாசம், இயேசு கடைசியா ஜீவனை விட்ட விதம் வித்தியாசம். அதுதான் அவனை கன்வின்ஸ் பண்ணிருக்க வேண்டும். இயேசு இந்த சிலுவை பாடுகளை சகித்த விதம் வித்தியாசம் பாருங்க. யூதரெல்லாம் கரிச்சு கொட்டிட்டு மரிப்பாங்களாம், ஒரு பழிவாங்கிற ஒரு எண்ணத்தோட. பல யூதர்கள் சிலுவையில் அறையப்பட்டாங்க, ஆனா அவங்க எப்படி மரிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்களாம், சபிச்சு கொட்டிட்டு மரிப்பாங்களாம். நீ என்ன சிலுவையில் அறையிறல, ஒரு நாள் என் கடவுள் என்ன பண்றாரு பாரு. ஆனா இயேசு எப்படி மரிச்சாரு, இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று அவரை சிலுவையில் அரைஞ்சவங்களை போய் மன்னிச்சாரு. இதெல்லாம் அவன் பார்த்து மிரண்டுட்டு இருப்பான் பாருங்க, என்ன வித்தியாசமா இருக்கிறாரு, இவர் மன்னிக்கிறாரு. நாங்கள் பட்டு அடிக்கிறோம், ஆணி அடிக்கிறோம், இவர் எங்களுக்காக ஜெபிக்கிறாரு, மன்னியோன்னு ஜெபிக்கிறாரு. பக்கத்தில் இருக்க கள்ளனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் இயேசு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாங்க இயேசுவும் சரி அந்த கள்ளனும் சரி. இயேசு அவனுக்கு என்னமோ பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி, சோஃபால உட்காந்து பேசுற மாதிரி சொல்ற, இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய். அவெல்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பான், என்ன சிலுவையில தொங்குற ஆள் மாதிரி அவர் பேச மாட்டேங்கிறாரு, பேசுறதே கஷ்டம், இப்படி வர வாய் திறந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சிலுவையில வேதனைப்பட்டு தொங்குறப்போ அவருடைய தாய் மீது ஒரு அக்கறையை காமிக்கிறாரு. எவ்வளவு பெரிய அக்கறையை காமிக்கிறாரு, அவருக்கு பெரிய வேதனை. அந்த நேரத்தில் போயிட்டு அவருடைய தாயார் யோவான் பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அதெல்லாம் பார்த்துருப்பான் பாருங்க. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் கதறின விதம், அதெல்லாம் அவனை யோசிக்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, பட்ட பகல்ல கும்மிருட்டாயிடுச்சு. எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? நாம அந்த இருளை பற்றி பேசணும், அவனுக்கு அந்த பிரசங்கெல்லாம் கேட்டிருக்க மாட்டான் அவன், இல்லையா? இருள் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியுமா மத்தேயு எழுதின சுவிசேஷம் சொல்லுது, பூமி அதிர்ச்சியே உண்டாச்சு. இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ there was an earthquake. அவன் அதை ஃபீல் பண்ணிருப்பான். நான் கேட்கிறேன், எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? பட்ட பகல்ல கும்மிருட்டு, earthquake, மிரண்டுட்டு இருப்பான் அவன், பயந்துட்டு இருப்பான். ஐயோ நாம அந்த இருள்ல இயேசு பாவமானார் சாபமானார்லாம் விளக்கம் கொடுக்குறோம், அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவன் என்ன யோசிச்சிருப்பான், ஐயோ நம்ம இப்படி பண்ணது கடவுள் கோச்சிக்கிட்டார் போல இருக்கு. கடவுளே ஏத்துக்கல, இதை கோச்சிக்கிட்டார், போ என்னமோ தவறா நடந்துருச்சிங்க. கடவுளே அங்கிருந்து பதில் சொல்றாரு, கும் இருட்டாக்குறாரு, பூமி அதிர்ச்சி உண்டாக்குறாரு, என்னமோ நடக்குது.
அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். கடைசியா இயேசு மரித்த விதம் அந்த 39ஆம் வசனத்துல அது ரொம்ப வலியுறுத்தப்படுது பாருங்க. அந்த கரெக்டா பாருங்க. அதை அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை எப்படி கூப்பிட்டு? 37 சொல்லுது, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்படி அந்த விதம் அவனை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. என்ன சொல்லியிருப்பார் இயேசு? நான் நினைக்கிறேன் அந்த எல்லாம் முடிந்ததுன்னு கத்தினார் இல்லையா, அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். ஜீவனை விடுறதுக்கு முன்னால என்ன கத்தினாரு? எல்லாம் முடிந்தது. அந்த அந்த வார்த்தையில வித்தியாசமா இருந்திருக்கு. என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி சொல்றாரு, எல்லாம் முடிந்ததுன்னு. சிலுவையில தொங்கிட்டு இருக்கவங்க கத்துறதே ரொம்ப கஷ்டங்க, தெரியுமா உங்களுக்கு? மூச்சு திணறல்னாலதான் சிலுவையில தொங்குறவங்க பொதுவாக சாவுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாய் மூச்சு விட முடியாம. ஏன்னா மூச்சு விடுறதுக்கே உங்க பாடி வெயிட் நீங்க தூக்கி மூச்சு விட்டுக்கணும். அப்போ மூச்சு திணறல் இருக்கும். ஒரு வார்த்தை பேசுறதே பெரிய விஷயம். கத்திலம் பேச முடியாது, அவ்வளோ பலன் பொதுவாக இருக்காது, செய்யவும் மாட்டாங்க. அதுல இவர் சத்தமா எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு, என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி, வெற்றி பெற்ற மாதிரி. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாரு? பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கடவுளை பார்த்து என்ன சொல்றாரு? பிதாவே. அப்படி யாரும் சொல்லவே மாட்டாங்க. யூத உலகத்திலும் சரி, ரோம உலகத்திலும் சரி, கடவுளை ஒரு அப்பான்ற அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. உம்முடைய கைகள் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். என்னமோ வெற்றி பெற்று சாகிற மாதிரி சாகிறாரு, நம்பிக்கையோடு சாகிறாரு. ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். அதுக்கு முன்னால என் தேவனை ஏன் என்னை கைவிட்டுன்னு சொன்னார். ஆனா இப்ப கடைசி எப்படி சாகிறாரு? நம்பிக்கையோட. அவனுக்கு அந்த நம்பிக்கை தெரியுது. இப்போ இதெல்லாம் அவனை அசத்தி இருக்கும் பாருங்க. என்ன நடக்குது? இவர் யாரு இப்படி சாகிறாரு? அது மட்டும் இல்ல, இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, அதான் அந்த ஜீவனை விட்டார் அவர். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு தமிழ் பைபிள்ல, ஜீவனை விட்டார். ஜீவன் அவற்றிலிருந்து எடுக்கப்படவில்லை. மனிதர்கள் பொதுவாக எப்படி சாகிறாங்க? ஜீவன் அவங்கள்ட்ட இருந்து போயிடுது. அவங்க விட்டாங்கன்னு அது போயிடுது. நாம யார் விடுறதுக்கு மனசு வருமா? நமக்கு யாருக்கும் மனசு வராது. ஆனா இயேசு விட்டதுனால தான் மரிச்சார். அது போயிடல, அவர் விட்டார். சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். 37 இப்படி ஜீவனை விட்டதை கண்டபோது. 39 இயேசுவே சொல்றார் ஒரு இடத்துல, ஒருவனும் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போ எல்லாருக்கும் பொதுவாக அவங்க எப்படி சாகுறாங்க? ஜீவன் போயிடுது. ஆனா இவர் விட்டதுனால தான் போச்சு. வாலண்டியரா அந்த விதமே வித்தியாசமா இருந்திருக்குன்றாங்க. மற்றவங்களும் அப்படியே பலவீனமாய் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு திணறனால அப்படியே சாகுறாங்க. ஆனா இவரோ ஜீவனை விட்டு சாகிற டைமிங் எல்லாத்தையும் இவர் டிசைட் பண்றாரு, இயேசு. அதனால தான் பிலாத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாரு, மரிச்சிட்டாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. மார்க் 15:44 வசனத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள மரிச்சிட்டாரா? அவங்க நான் எதிர்பார்த்தா இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருப்பாருன்னு. அவர் டைமிங் படி அவர் எப்போ தீர்மானிக்கிறாரோ, அவர் கண்ட்ரோல் இல்லாதது போல தெரியலாம், ஆனா அவர் ஜீவனை விட்டு அதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருந்திருக்குன்றாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்து தான் இவன் இந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டான். எப்பா இவர் எல்லாரோடையும் வேற லெவல்ல என்னமோ எனக்கு புரியல ஃபுல்லா. ஆனா தேவகுமாரன் யாராவது இருப்பாங்கன்னா அது இவராதான் இருந்திருக்க வேண்டும். இவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார் என்று அறிக்கை எடுகிறான். ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்குது. நான் நினைக்கிறேன் நிச்சயமா அந்த கர்டன் கிழிஞ்சதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இயேசு மரிச்சார், கர்டன் கிழிஞ்சது, போம் இவனுக்கு புரிஞ்சிருது. ஃபுல்லா புரியல, நம்ம அளவுக்கு புரியல, ஆனா பெரிய அளவுக்கு புரிஞ்சது. பிறகு ஒருவேளை அவன் விசுவாசிய கூட ஆயிருக்கலாம். சரி, இவனுக்கு இவ்வளவு சூப்பர் வெளிப்பாடு கிடைக்குது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நமக்கு இதை விட பெரிய வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. நீங்க இவனை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, அவன் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவான். எப்பா நான் அவர் செத்ததை தான் பார்த்தேன், நீங்க அவர் உயிரோடு இருக்கிறத நம்புறீங்களே. அவன் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவான். அவனை விட நமக்கு தான் பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. அதை பற்றி பேசுவோம். அவன் எந்த அர்த்தத்தில் சொன்னா சொல்லியிருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நாம எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறோம்? இயேசு தேவனுடைய குமாரன் சொல்றோம், நாம எந்த அர்த்தத்தில் சொல்றோம் அல்லது எந்த அர்த்தத்தில் சொல்ல வேண்டும்? இயேசு தேவனுடைய குமாரன்ற இந்த காரியத்தை எப்படி நாம புரிஞ்சிக்க வேண்டும்? முதலாவது,
அவனை விட நாம் இன்னும் அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதிக வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த வெளிப்பாடின் அடிப்படையில் சொல்கிறேன். அவன் வெறும் இயேசு செத்ததை பார்த்தான். அதுக்கப்புறம் இயேசு உயிரோடு எழும்பினார், பரமேறினார், ஆவியானவரை ஊற்றினார், சபை தொடங்கப்பட்டது, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. இதெல்லாம் நடந்த பிறகு நாம வந்திருக்கிறோம். நமக்கு தான் முழுமையான வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு நாம் என்ன சொல்லலாம்? இயேசு தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1, அவர் தெய்வீக குமாரன். இஸ் த டிவைன் சன். தேவனுடைய குமாரன் என்ன அர்த்தம்? தெய்வீக குமாரன். சொல்லுங்க, தெய்வீக குமாரன், டிவைன் சன். என்ன வலியுறுத்த விரும்புறேன்னா, ஜீசஸ் இஸ் டிவைன். அவர் தேவனுடைய குமாரன்னு அந்த டைட்டில் இருக்கே, அதுல நம்பர் 1 நீங்க கவனிக்க வேண்டியது என்னது? அந்த காட்ன்னு இருக்கு பாருங்க, சன் ஆஃப் காட், தேவனுடைய குமார். இந்த தேவன்ற வார்த்தையை கவனிக்கணும். இயேசு தேவனுடைய குமாரன்னு அர்த்தம் என்ன? சிம்பிளா சொன்னா, அவர் தேவன். இயேசு தேவனாகவே இருக்கிறார். If Jesus is the son of God, that means Jesus is divine. Jesus is God. Jesus is truly God, fully God. முழுக்க முழுக்க தேவனாய் இருக்கிறார் இயேசு. உண்மையிலே தேவனாய் இருக்கிறார். உண்மையிலே எல்லாம் சொல்லுங்க, இயேசு உண்மையிலே தேவன், முழுக்க முழுக்க தேவன். அவனுக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. யாரு? அந்த 100க்கு அதிபதி. அவன் பாருங்க, நான் சொன்ன போல அவன் கலாச்சாரம், அவன் உலகம்லாம் எப்படின்னா, ஒருத்தர் ஏதாவது பெருசா சாதிச்சிட்டாங்கன்னா, ரொம்ப பெரிய விதத்துல வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்கன்னா, ரொம்ப டாப்பா தோணுனாங்கன்னா, கடவுள் சமமா அவங்கள எண்ணிடுவாங்க, யோசித்துருவாங்க, டைட்டில் கொடுத்துருவாங்க. இன்னைக்கும் பாதி உலகம் அப்படிதான் இருக்கு. எப்படின்னா, யாராவது பெருசா என்னத்தையா சாதிச்சிட்டாங்கன்னா பார்த்துருக்கீங்களா? யாருமே சாதிக்காததை சாதிச்சிட்டாங்கன்னா, ரொம்ப டாப் லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கோவிலை கட்டி கொடுத்துருவாங்க, சிலை வச்சு அவங்கள வணங்கிடுவாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, சிம்பிளா ஒரு காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சு பாருங்க. அவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்னா, ஒரு விதத்துல அவங்க திங்க் பண்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் அவ்வளோ டாப்பா போறாங்கன்னா கடவுள் லெவலுக்கு போயிட்டாங்க இல்லையான்ற மாதிரி ஒரு திங்கிங் இல்லையா? அப்போ அப்படிதான் அந்த யூதர்கள் அல்லாத உலகம் ஃபுல்லா அப்படிதான் யோசித்தது. If he is so great, he must be divine. He must have some divine connection. பெரிய ஆளா இருந்தா என்னமோ கடவுளோட கனெக்ஷன் அப்படின்ற ஒரு கருத்து கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமா யோசித்துருவாங்க பாருங்க. ஆனா உண்மையிலே அவர் கடவுள், முழுக்க முழுக்க கடவுள்லாம் நம்ப மாட்டாங்க. கோயில் கட்டிடுவாங்க, சிலை வச்சிருவாங்க, நமக்கு வணங்க கூட செய்வாங்க. ஆனா இவர் உண்மையிலேயே தெய்வம்ங்க, கடவுளுங்க, இவர் முழுக்க முழுக்க கடவுளுங்கெல்லாம் நம்ப மாட்டாங்க. இந்த ரோமர்களே பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய மனிதர்கள் எப்படி யோசித்தாங்கன்னா, ஒரு பாதி கடவுள். எப்படி? பாதி கடவுள் பாதி மனுஷன். அப்பா தெய்வம், அம்மா இப்படின்லாம் யோசித்தாங்க பாருங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை, ஏதோ பாதி பாதின்னு கிடையாது. இயேசு முழுக்க முழுக்க தெய்வம், முழுக்க முழுக்க மனிதன். ரெண்டுமே உண்மை. அது எப்படிங்க முழுக்க முழுக்க? முழுனா பாதி பாதியாக தானங்க இருக்கணும்னு சொல்லாதீங்க. 50% + 50%னா 100%ல கரெக்ட் தானே? ஆனால் அந்த லாஜிக்கை நீங்கள் இயேசுகிட்ட கொண்டு வர முடியாது. அவர் 100% காட், 100% மேன். சரிங்களா? முழுக்க முழுக்க தெய்வம், முழுக்க முழுக்க மனுஷன். உண்மையிலே தெய்வம், உண்மையிலே மனுஷன். இப்படி அவன் யோசித்திருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு வெளிப்பாடெல்லாம் கிடைச்சிருக்காது பாருங்க. அப்போ ஒரு பக்கம் இந்த யூதர் அல்லாத உலகம் பெரிய ஆளுனா அவங்கள கடவுள் ஆக்கிடலான்ற மாதிரி, அவங்கள வணங்கிடலான்ற அளவுக்கு இருக்கிறாங்க கொஞ்சம். ஆனாலும் அவங்க முழுசா கடவுளை நினைக்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் யூத உலகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க. யூதர் அல்லாத உலகம் என்ன சொல்லுது? If he is so great, he must be divine. If he has done something so great, he must be. அவன் இவ்வளோ பெருசா சாதிச்சானா அவன் கடவுளா இருக்கணும், கடவுளுக்கு சமமா இருக்கணும்னு. யூத உலகம் எப்படி திரும்ப யோசிச்சாங்க? நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீ கடவுள் இருக்க முடியாது. நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் கடவுளுக்கு சமமா இருக்க முடியாது. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும் கடவுள் எங்கேயோ இருக்கிறார், எல்லாத்தையும் கடந்து இருக்கிறார். அவர் வேற லெவல். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்ற வெளிப்பாடு அவங்களுக்கு தான் கிடைச்சது. உலகத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, கடவுளை மனுஷன் லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. சும்மா அவரும் இன்னொரு மனுஷன் மாதிரி வரைஞ்சிருவாங்க, காமிச்சிருவாங்க, நினைச்சிருவாங்க, லைஃப்பை வாழ்ந்துருவாங்க. ஆனால் யூதர்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப வித்தியாசமானவர், அவர் வேற லெவல்.
நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய ராஜாவா கூட இருக்கலாம், நீ கடவுள் லெவல் கிடையாது அப்படின்ற கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி கொண்டிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா இயேசு முழுக்க முழுக்க தெய்வம் நான் சொல்றேன்ல, இப்போ இதை யூதர்கள் பொதுவா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறாள் எப்படி முழுக்க முழுக்க கடவுளா இருக்க முடியும்? யூதர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய ஆள் வந்து மேசியா தான். யாரு? மேசியா, கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் வாக்கு பண்ணப்பட்டவர். ஆனா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மேசியா கூட கடவுளா இருக்க முடியாது. மனிதர்கள் மத்தியில் அவர் தான் டாப் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன புரியலன்னா, பழைய ஏற்பாட்டிலே ஹிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, க்ளூ இருக்குது. இந்த மேசியா வந்து தேவனாகவே இருக்கிறார். வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட் அப்படின்னு சொல்லப்படுது இயேசுவை பற்றி பழைய ஏற்பாட்டில். இதெல்லாம் அவங்க கரெக்டாக பார்க்கல பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்பா அவர் எங்கேயோ இருக்கிறாரு, இயேசு வந்து முழுக்க முழுக்க தெய்வம்னு சொல்றீங்க, ஆனா பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியறாரு. இயேசு வந்து பார்த்தா மனுஷன் மாதிரி தான் தோன்றாரு. நீங்க அவரை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்பெஷலான ஆள் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. சிலர் வந்து இயேசுனுடைய படத்தின் மேல ஒரு ஹேலோலாம் வரைகிறாங்கல்ல, அழகா இப்படி ஒரு க்ளோ இருக்குது. அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலா இயேசு நடமாடுறப்போ சாதாரண மனுஷனா காணப்பட்டார். எப்போ இவர் சாதாரண மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா, இவர் அற்புதம் செய்ய தொடங்கின பிறகு, பிசாசை விரட்டினப்போ, போதிச்சப்போ தெரியுது இவர்கிட்ட வேற என்னமோ இருக்குன்னு. ஒரே ஒரு இடத்துல தான் அவருடைய வெளிப்புற மகிமையை காண்பிக்கிறார். எங்க? மறுரூப மலையில. அப்போ சாதாரண மனுஷன் மாதிரி தோன்றுகிற ஒரு மனிதன் இவர் எப்படி முழுக்க முழுக்க தெய்வமா இருக்க முடியும் யூதர்கள் சொல்றாங்க. ஒரு விதத்துல நான் யூதர்களை புரிஞ்சுக்கிறேன். யூதர்கள் சொல்ற சில காரியங்களை நாம ஏத்துக்கிறோம் பாருங்க. இந்த யூதர் அல்லாத உலகம் சொல்லுது, நீ பெருசா என்ன சாதிச்சா கடவுள் லெவலுக்கு ஒன்று தூக்கிடலாம், வணங்கிடலாம். நம்ம சொல்றோம் கிடையாது. நீ என்ன சாதிச்சாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடவுளா ஒன்றும் ஆயிட முடியாது. யூதர்கள் சொல்றது கரெக்ட். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாதனை சாதிச்சாலும் கடவுளா ஒன்றும் ஆயிட முடியாது. கடவுள் வேற லெவல். ஆனா கடவுள் நினைச்சாருன்னா இறங்கி வரலாம்ல. அதுதான் யூதர்களுக்கு புரியல. மனுஷன் வந்து என்ன நினைச்சாலும் கடவுள் லெவலுக்கு உயர முடியாது. ஆனா கடவுள் நினைச்சா மனுஷன் லெவலுக்கு இறங்கி வர முடியுமா? முடியாதாங்க. கடவுள் நினைச்சா முடியும். ஒரு பூனை வந்து என்ன நினைச்சாலும் மனுஷன் லெவலுக்கு ஏறி வர முடியாது. ஆனா மனுஷன் நினைச்சா இப்படி பூனை லெவலுக்கு இறங்கி அந்த பூனைக்கு தட்டி கொடுத்து செல்லமா. சிலர் இப்போ நான் கேள்விப்படுறேன், பூனை மாதிரி இப்படி நடக்கிறாங்களாம். பூனை மாதிரி என்னத்தையும் மாட்டிக்கிட்டு. சரி, அதுக்குள்ள நான் போக விரும்பல. சில யூத்துக்கெல்லாம் நான் சொல்றது புரியும், தெரியும். சிலர் வந்து நான் மனுஷனே கிடையாது பூனைன்னு சொல்லிக்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. இப்போ அது வேற விஷயம், சரிங்களா? நான் எலி அப்படின்னு சொல்லிக்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, மனுஷன் நினைச்சா வேணா சொல்லிக்கலாம், அவன் வேணா இப்படி கூட போயிடலாம். பூனை மாதிரி என்னத்தையோ முகத்துல மாட்டிக்கிட்டு மனுஷன் நினைச்சா இறங்கி போகலாம். மேல இருக்கிறவங்க நினைச்சா இறங்கி வரலாம். கீழே இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் மேல. நான் சொல்றது மனிதர்கள் மத்தியில ஏத்தம் இறக்கலாம் இருக்கிறது வேறங்க. நான் சொல்றது மனுஷனுக்கும் பூனைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இந்த உதாரணத்தை ஏன் சொல்றேன்? யூதர்கள் சொல்றது கரெக்ட். மனுஷன் என்ன செஞ்சாலும் சாதிச்சாலும் என்ன நினைச்சாலும் கடவுள் லெவலுக்கு உயரவே முடியாது. ஆனால் கடவுள் நினைச்சா அவர் என்ன வேணா செய்யலாம். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் நினைச்சார்ன்றது மட்டும் இல்ல, அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே திட்டம் பண்ணிட்டாரு. இந்த உதாரணத்தை சொன்னதுனால நீங்க பூனை லெவல்ல இருக்கிறீங்கன்னு யோசிச்சுக்காதீங்க தயவு செய்து. உதாரணத்தை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நம்மளை எப்படி படைச்சாரு, அவருடைய சாயலையும் ரூபத்திலையும் படைச்சிட்டாரு. அப்போ இன்னைக்கு நான் மனுஷன் பூனை லெவலுக்கு இறங்கி போறதை பற்றி சொல்றப்போ அது உங்களுக்கு ஒரு அருவருப்பா இருக்குல்ல? அருவருப்பா இல்ல? மனுஷன் வந்து தனியாக பூனைன்னு சொல்லிக்கிட்டு பூனை லெவலுக்கு போய் அதெல்லாம் அருவருப்பா தோணுது இல்ல? ஆனா கடவுள் மனுஷனா இறங்கி வர்றது வந்து ஒரு அருவருப்பான காரியம் கிடையாது, அழகான காரியம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி திட்டமிட்டுட்டார். ஆதாமை எப்படி படைச்சார்? தம்முடைய சாயலையும் ரூபத்திலையும் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். என்ன போல ஒரு சிருஷ்டிப்பு இருக்கணும். பூனை வேற, மனுஷன் வேற. என்ன போல ஒரு இருக்கணும் மகிமையா படைச்சாரு. அந்த மனுஷன் விழுந்துட்டான்.
இப்போ தேவன் அதை விட மகிமையா இருக்கிற தேவன் மனுஷன் லெவலுக்கு இறங்கி வராரு. ஏன்னா அவர் நினைச்சார், அவர் திட்டமிட்டார், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. The incarnation is God deciding to come down to our level. அவருக்கு இது ஒரு இறக்கம் தான், அவருக்கு இது ஒரு இறக்கம். ஆனா வராரு, நம்ம போல ஆயிடுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் இஸ் த டிவைன் சன், எல்லாம் சொல்லுங்க தெய்வீக மகன், அதாவது அவர் கடவுளாகவே இருக்கிற உண்மையிலே. ரெண்டாவது தேவகுமாரன் என்ன அர்த்தம்? அவர் தெய்வீக மகன். ரெண்டாவது அவர் நித்திய குமாரன். தெய்வீக குமாரன், நித்திய குமாரன், தி இட்டர்னல் சன். ஃபர்ஸ்ட் வந்து டிவைன் சன், செகண்ட் வந்து இட்டர்னல் சன். இதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சுதானே எனக்கு தெரியல. அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி, அப்பா இவர் ரொம்ப கிரேட்டுப்பா, இவர் தேவகுமாரன் சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமா, இவர் இன்னைக்கு வந்தவர் இல்ல, பர்த்டே அப்போ பிறந்தவர் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாலேயே இருக்கிறவர். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எப்போங்க உலகத்துக்குள்ள வந்தீங்க? நீங்க எப்போ இருக்க தொடங்கினீங்க அப்படி கேட்கலாம். when did we begin to exist? எப்போங்க நீங்க இருக்க தொடங்கினீங்க? உங்க பர்த்டே யோசித்துக்கலாம். நீங்க முக்கால்வாசி பேர் அப்படி யோசிப்பாங்க, நான் பிறந்த நாள் வந்து நான் இருக்க தொடங்கினேன். இன்னும் துல்லியமா யோசித்தீங்கன்னா, தாயின் கற்பத்தில் நான் உருவான நாள். நம்ம அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்றப்போ அந்த தாயின் கற்பத்தில் நாம உருவானோம் பாருங்க, கன்சீவ் ஆனோம் பாருங்க, அந்த நாள் அன்றைக்கு நாம இருக்க தொடங்கணும்னு சொல்லலாம். என் பிள்ளை என்னை பார்த்து கேட்டது ஒரு நாள், அப்போ அம்மா வயிற்றுல இருந்தேன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னால் எங்க இருந்தேன்? பிள்ளைங்க கேட்குற கேள்வி வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம அவங்கள பார்த்து கேட்காதேன்னுவோம், ஆனால் அந்த கேள்வி கேட்குற தன்மையை விட்டுறவே கூடாது பாருங்க. அதுக்கு முன்னால் எங்கே இருந்தேன்? நான் சொன்னேன், கடவுள் மனசில் இருந்தேன். நீ கடவுள் மனசில் நித்தியமாய் அவருடைய திட்டத்தில் நின்று இருந்தேன் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனால் இயேசு வித்தியாசம். அவர் நித்தியமா ஏதோ கடவுள் மனசுல இருந்தார் இல்லைங்க, ஆக்சுவலா இருந்தார். 2000 வருஷம் முன்னால இந்த உலகத்தில் பிறந்தாரே ஒழிய, பிறக்கிறதுக்கு முன்னால மரியாள் உடைய கற்பத்தில் அவர் உருவானார், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் உருவானார்ன்றது மட்டும் இல்ல, நித்தியமாய் அவர் குமாரனாய் இருக்கிறார். தேவனா இருக்கிறார்ன்றது மட்டும் இல்ல, நித்திய ஒரு குமாரனா இருக்கிறார். நித்தியமாய் இருந்து வருகிறார், பிதாவோடு இருந்து வருகிறார். நித்தியமாய் பிதாவோட இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியோட இருக்கிறாரு. இப்ப இப்படி நான் சொன்ன உடனே என்ன வந்துருச்சு? திரியேக தேவனை குறித்த சத்தியம் வந்துருச்சு. இயேசு தேவனுடைய குமாரன் அர்த்தமுள்ள விதத்தில் நாம சொல்லுவோமானால், திரியேக தேவனை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இவர் குமாரன்னா பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நம்ம தப்பா புரிஞ்சு கூடாது பாருங்க. The Trinity is not the Father, Mary and Jesus. No, தப்பு. திரியேக தேவன் யாருங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த மாதிரி கருத்தெல்லாம் பாருங்க, அந்த யூதர் அல்லாத உலகம் அப்படியெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. நாம அப்படி, நமக்கு எப்படி வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு பைபிள்ல? ஒரே தெய்வம், 3 நபர்கள் நித்தியமாய் இருந்து வருகிறார்கள். இயேசு வந்து 2000 வருஷம் முன்னால வந்த ஆள் கிடையாது, நித்தியமாய் இருந்தவர். 2000 வருஷம் முன்னால் இந்த உலகத்துல பிறந்தார், மனுஷனாய் வந்தார். அப்போ இயேசு தேவகுமாரன்ன்றது வந்து அப்படியே அந்த திரியேக தேவன் சத்தியத்தை எடுத்து நமக்கு சொல்லுது. ஏன்னா நித்திய குமாரன் இவர், இன்னைக்கு வந்தவர் இல்ல, அப்பத்துல இருந்து இருக்கிறார். அவர் மட்டும் இல்ல, பிதாவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் இருக்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரிய வேத வல்லுநர்கள், early church fathers, சபையினுடைய மூப்பர்கள், பெரிய ஆட்கள்லாம் இதை படிச்சு எப்படி இதை விளக்குனாங்கன்னா, ஒரே தெய்வம் ஆனால் 3 நபர்கள். சொல்றீங்களா? ஒரே தெய்வம் 3 நபர்கள். அது எப்படிங்க? 1 3 சொல்லாதீங்க. ஒரே தெய்வம் 3 நபர்கள். இதை தான் வந்து நாம எப்படின்னு சொல்றோம்? ஒரே வார்த்தையில சொல்றப்போ சில நேரம் ட்ரினிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ட்ரினிட்டி. சிலருக்கு வந்து என்ன சொல்றாங்க, சிலர் வந்து இதெல்லாம் நம்புறது இல்லை.
சிலர் வந்து இது தப்புன்னு கூட சொல்கிற மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ட்ரினிட்டின்ற வார்த்தை பைபிளில் இருக்கா? ரொம்ப கிளவராக கேட்பாங்க கேள்வி. எப்படி? ட்ரினிட்டின்ற வார்த்தை பைபிளில் இருக்கா? இல்லை. அப்போ வந்து தப்பு. சூப்பராக இருக்குது லாஜிக்கு. ஒரு வார்த்தை பைபிளில் இல்லாததுனால அந்த வார்த்தை சொல்லுகிற கருத்தே இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்க, ட்ரினிட்டின்ற வார்த்தை பைபிளில் இல்லைங்க, அந்த வார்த்தை பிடிக்கலையா, வேணாம் விட்டுருங்க அதை. ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாய் சொல்லப்படுகிற கருத்து இருக்குதா இல்லையான்னு கேட்கணும். என்ன கருத்து? ஒரே தெய்வம் ஆனால் 3 நபர்கள். அந்த கருத்து இருக்கா? சிலர் சொல்றாங்க, ஏங்க இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும்? நானும் அதை யோசித்தது உண்டு. ஏன் இதை போட்டு குழப்பணும்? இப்போ இன்னைக்கு கூட பேசுகிறப்போ இதை பேசணுமான்னு யோசித்தேன். தேவையா இது? சில நேரம் நான் யோசிக்கிறது உண்டு. ஆண்டவரே, யூதர்களுக்கு ஒரு நல்ல சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒரே தெய்வம், ஒரே தெய்வம், ஒரே தெய்வம், கண்ணுக்கு காணக்கூடாத தெய்வம், ஆவியா இருக்கிற தேவன் அப்படின்னு சிம்பிளா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சிம்பிளா நீட்டா, காம்ப்ளிகேஷனே இல்லாம இருந்தது. ஆண்டவரே, அதை ஏன் வந்து இப்படி காம்ப்ளிகேட் பண்ணி விட்டாச்சு? யார் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரு யூதர்களுடைய சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க, நீட்டா ஈஸியா புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க காம்ப்ளிகேட் பண்ணி விட்டது யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் தாங்க காம்ப்ளிகேட் பண்ணி விட்டாரு. அவர் பூமிக்கு வந்துட்டு பிதான்றாரு. எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நானும் பிதாவும் ஒருவராய் இருக்கிறோம். I and the Father are one. கல்லறி எடுக்கிறான் எரியறதுக்கு. கடவுளை பிதான்னு சொல்லிட்டு நானும் அவரும் ஒருவராக இருக்கிறோன்ற அப்படின்ற மாதிரி அவங்க கல்லறியறதுக்கு போயிடுறாங்க. கடவுளுக்கு சமமா உண்மையை பேசிக்கிறீர் அப்படின்னு. அப்போ இதை காம்ப்ளிகேட் பண்ண தொடங்கினதே யாருங்க? இயேசுங்க. இன்றைக்கு நம்ம ஒரு பெனடிக்ஷன், கடைசி ஆசீர்வாதம், இறுதி ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியும். இது தேவையா? இது நானும் யோசிச்சிருக்கேங்க. பவுல் எங்க இருந்து பிடிச்சாருங்க? இது அவருடைய பிரில்லியன்ட் மைண்டா? கிடையாதுங்க. இயேசு வந்து பிதான்றாரு, அப்புறம் சொல்றாரு நான் கொஞ்ச நாள்ல போயிடுறேன், ஆனா இன்னொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். நான் போறது நல்லது, ஏன்னா அவர் அவ்வளோ சூப்பர். அவர் வந்தாருன்னா நான் இருந்ததை விட அதுக்கும் மேல பெரிய காரியங்கள் உனக்கு நடக்கும், இந்த பூமியில நடக்கும்ட்டு அவர் பரமேறாரு, ஆவியானவரை ஊற்றுகிறார். இதுக்கு முன்னால பரமேறதுக்கு முன்னால கடைசி என்ன சொல்றாரு? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீஷராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க. எப்படி ஞானஸ்நானம் கொடுங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. இதை காம்ப்ளிகேட் பண்ணி விட்டது இயேசுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். அப்போ நம்ம எப்படி அவர் சொல்லியிருக்க வேண்டும் நினைக்கலாம்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமங்களிலே ஞான ஸ்நானம் கொடுங்கன்னு ஒரு வேளை சொல்லியிருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா 3 பேர்ல பிதா குமாரன், அப்போ ஒரு நாமம் கிடையாது, 3 நாமம்னு யோசிக்கலாம். ஆனா அவர் எப்படி சொல்றாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. ஒரே நாமம் தான், ஆனா 3 பேர். அது ஏன்? அதுதான், அதனால்தான் இப்படி வளர்க்குறாங்க. அது ஒரே தெய்வம் 3 பேர். ஆகவே என்ன சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு வந்து ஏதோ என்னத்தையோ ஒரு பைபிள் காலேஜில் யாரோ ஒன்று கூடி கமிட்டி போட்டு நம்ம ட்ரினிட்டியை நம்புவோம், ஒரே தெய்வம் 3 நபர்கள் சொன்னதுனால நம்பல. நாங்கள் ஆக்சுவலாக இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், ஏற்றுக்கிறது கஷ்டம், விளக்குறது கஷ்டம், கஷ்டமாக இருக்குங்க உண்மையிலே. ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு கேட்குற அளவுக்கு எனக்கு சில நேரம் இருக்கு. புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஏற்றுக்கிறது கஷ்டம், விளக்கி சொல்றது கஷ்டம், மற்றவர்கள் இதுக்கு எதிராக கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொண்டு வரப்போ இதை டிஃபெண்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டமானது உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கடவுளை இத்துணூண்டு மூளையை வச்சுக்கிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னா, ஈஸியாக ஏற்றுக்கலான்னா, ஈஸியாக விளக்கி சொல்லிடலான்னா, இதுக்கு விரோதமாக எதையும் யாரும் சொல்ல முடியாது, நாமும் கவுண்டர் ஆர்குமெண்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலான்னா அது உண்மையாக இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய தேவனை இவ்வளோண்டு மூளையில் புரிஞ்சுக்கிறப்போ நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். அது கஷ்டமாக இருக்கிறதே என்னத்தை காண்பிக்குது? இதுதான் உண்மை.
உலகமே சொல்லுது நிறைய கடவுள்னு சொல்லுது. யூதர்கள் சொல்றாங்க ஒரே தெய்வம் சொல்றார்கள். ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? ஒரே தெய்வம் 3 பேர். அவங்க இவ்வளவு காலமா ஒரே தெய்வம் ஃபுல் ஸ்டாப்னு வச்சாங்க. யாரு? யூதர்கள். ஒரே தெய்வம், ஒரே தெய்வம், ஒரே தெய்வம், ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். இப்போ இயேசு வந்து நமக்கு வெளிப்பாடை கொடுத்துறதுனால நாம ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியலாங்க. ஒரே தெய்வம் 3 பேர் சொல்லிதான் ஆகணும். ஏன்? இயேசு தான் எப்படி சொல்றது, இதை நம்ம மடியில போட்டு விட்டார். ஹேண்டில் பண்ணிக்கோ போ. அவர் சொன்னதை ஹேண்டில் பண்ண பார்த்து தான் எத்தனையோ பேருக்கு முடியல. அதிகாலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கமிட்டி போட்டு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. பெரிய பெரிய பிரில்லியண்டான ஆட்கள்லாம், ஸ்காலர்ஸ்லாம் ஒன்று கூடி இப்படி சொல்லிட்டாரே இயேசு, இப்படி வெளிப்படுத்திட்டாரே புதிய ஏற்பாட்டில், அப்போ இதை எப்படி விளக்குறதுன்னு அவங்க விளக்கம் கொடுக்குறப்போ சில நேரம் கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் தாறுமாறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் பிடிக்காம இருக்கலாம், எல்லா அந்த டைட்டில்ஸ் ட்ரினிட்டி போன்ற நேம்ஸ் எல்லாம் பிடிக்காம இருக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஆனால் இயேசு சொல்லிட்டார், இந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுதான் ஆகணும். இவர் நித்திய குமாரன். இவர் மட்டும் இருந்தார் இல்ல, பிதா, குமாரன், ஆவியானவர் நித்தியமாய் இருந்து வருகிறார்கள். ஆனா ஒரே தெய்வம். யூத அல்லாத மக்களோடையும் நாம போக முடியாது, யூதர்களோடையும் போக முடியாது. இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மார்க்கம். அப்போ இஸ் த டிவைன் சன், இஸ் தி இட்டர்னல் சன். இது ரெண்டும் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரினிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லாம இருக்க முடியாது. அது ஒரு மெயின் பாயிண்ட் கிடையாது, சைட் பாயிண்டா சொல்றேன். இஸ் த டிவைன் சன், தெய்வீக குமாரன். எல்லாம் சொல்லுங்க தெய்வீக குமாரன். இஸ் த இட்டர்னல் சன். எல்லாம் சொல்லுங்க நித்திய குமாரன். நித்தியமாய் இருந்து வருகிறார். There was never a time when Jesus was not. இயேசு இல்லைன்னு எந்த காலமும் இல்லை. அவர் நித்தியமாய் இருந்து வந்தவர். ஆதி அந்தம் இல்லா அநாதி தேவன், என்றென்றைக்கும் இருப்பவர். மூணாவது, he is the unique son. எல்லாம் சொல்லுங்க யூனிக் சன். யூனிக் சன் சொல்றதுக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த திரியேக தேவன் சொல்றப்போ 3 கடவுள்னு சொல்ல வரல, அது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஒரே தெய்வம் 3 விதமா காட்சி அளிக்கிறாருன்னு சொல்ல வரல. சிலர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, இது விளக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் சில காரியங்கள் தப்பு, சில காரியங்கள் தப்பு. 3 கடவுள் நினைப்பது தப்பு. ஒரே தெய்வம் தான், 3 பேர். அதே நேரத்தில் இப்படியும் யோசிக்கிறது தப்பு. ஒரு தெய்வம் 3 விதமாய் காட்சி அளிக்கிறார். திடீர்னு இந்த செகண்ட் வந்து பிதாவா காட்சி அளிக்கிறார், திடீர்னு அப்படி திரும்பினா குமாரனா காட்சி அளிக்கிறார், திடீர்னு எப்படி திரும்பினா தப்பு. ஏன்னா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஒரே செகண்ட், ஒரே நேரத்துல 3 பேரும் வெளிப்படுகிறார்கள். இயேசுடைய ஞானஸ்தானம் அப்போ இயேசு தண்ணிக்குள்ள இருக்கிறாரு, தண்ணியிலிருந்து வெளியே வராரு. பிதா வானத்திலிருந்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன். இப்போ இயேசு குமாரன் இருக்கிறார், பிதா இருக்கிறார். ஆவியானவர் ஒரு புறாவின் வடிவத்தில் அவர் மேலே இறங்கி வருகிறார். ஒரே நேரத்தில் 3 பேரும் இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு கடவுள் தாங்க, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இப்படி அப்படி வேற வேற விதமாக காட்சி அளிச்சுப்பாங்க. அது தப்பு, அது ஹெரசி, கள்ளப்போதனை அது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ என்ன இல்லை என்ன இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும் நம்ம கரெக்டாக. சரி, மூணாவது வந்து யூனிக் சன். யூனிக் சன், தனித்தன்மை வாய்ந்த ஒரு குமாரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் வந்து தேவனுடைய குமாரன். இவருடைய பிதாவுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த உறவு ரொம்ப யூனிக். வேற யாரும் இவர் அளவுக்கு தேவகுமாரன் இல்லை. இவர் யூனிக், தனித்தன்மை வாய்ந்தவர். நல்ல கவனிங்க, பைபிளை ஜாக்கிரதையா வாசித்தீங்கன்னா, தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஜாக்கிரதையா வாசித்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்கன்னா, சில இடங்கள்ல பைபிள் வந்து மற்ற நபர்களை தேவகுமாரனாய் அழைக்குது. நல்ல கவனிங்க, இந்த பைபிள் சம்டைம்ஸ் ரெஃபர்ஸ் டு அதர்ஸ் ஆஸ் த சன் ஆஃப் காட். யார் மாதிரி? சில நேரம் தேவ தூதர்களை தேவகுமாரன் என்று பைபிள் அழைக்குது. லூக்கா 3:38 ஆதாம தேவகுமாரனா அழைக்குது. யாத்ராம் 4:22-23 இஸ்ரவேல தேவகுமாரனா அழைக்குது. 2 சாமுவேல் 7:12-14 தாவீதினுடைய மகனை தேவகுமாரன் போல வர்ணிக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். பவுல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய புத்திரர்னே சொல்றாரு. தேவனுடைய புத்திரர்.
அப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். பலர் வந்து தேவகுமாரனாய் அழைக்கப்படுகிறார்கள், அது உண்மைதான். அதை எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கணும். ஆனால் பைபிளை நீங்கள் ஜாக்கிரதையாக வாசித்தீங்கன்னா இன்னொரு காரியத்தையும் பார்ப்பீங்க. இவங்க எல்லாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டாலும் கூட இயேசு வந்து யூனிக்கா இருக்கிறாரு. அதுவும் பைபிளில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு யோவானுடைய சுவிசேஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை யோவான் வந்து தேவ புத்திரர்னு சொல்ல மாட்டாரு, தேவகுமாரன் சொல்ல மாட்டாரு. எப்படி சொல்லுவாரு? தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாரு. நம்மள எப்படி சொல்லுவாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஜான்ஸ் காஸ்பல்லாம் வாசித்து பாருங்க. இயேசுவை மட்டும்தான் குமாரன் சொல்லுவார், தேவனுடைய குமாரன். வேணுக்கு அந்த வித்தியாசத்தை காமிக்க விரும்புறாரு அவரு. அது மட்டும் இல்ல, அது இன்னும் வலியுறுத்தி எப்படி சொல்றாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். தேவன் வந்து இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்துள்ளினார். அப்படின்னு அர்த்தம். அவரை போல வேற குமாரன் இல்லைன்னு தான் அர்த்தம். பல இடங்கள்ல ஒரே பேரான குமாரன். பவுலும் பார்த்தீங்கன்னா அவரும் சில விதத்தில் வித்தியாசப்படுத்துகிறாரு. விசுவாசிகளை தேவ புத்திரர்னு சொல்றாரு, ஆனாலும் அதை பற்றி பேசுறப்போ நிறைய இடத்துல எப்படி சொல்றாரு? தத்தெடுக்கப்பட்ட, அதாவது புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோம் அப்படின்றாரு. தத்தெடுக்கப்பட்ட தேவகுமாரர்கள்ன்ற மாதிரி சொல்லுகிறார். அப்போ என்னன்னா இயேசு வந்து யூனிக் சன், நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா இயேசு வந்து ரொம்ப ஒரு யூனிக் சன். அவர் மட்டும்தான் முழுக்க முழுக்க தேவன், நித்திய நித்தியமாய் இருந்து வருகிறவர். அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், முதையா நித்திய நித்தியமாய் ஒரிஜினலா இருந்த அந்த பிதா குமாரன் உறவு. அதற்கு பிறகுதான் நாம வந்து அவர் மூலமா தான், அவரால் தான் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆனோம். ஆனா அவர் யூனிக் சன். அப்ப இந்த 3 காரியங்கள் என்ன சொல்லுங்க? தெய்வீக குமாரன், நித்திய குமாரன், தனித்தன்மை வாய்ந்த குமாரன். அவரை போல் யாருமே இல்லை. இதெல்லாம் ஏன் சொன்னேன்? அவன் வந்து இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கறான், தேவகுமாரன் சொல்றான். அவனை விட பெரிய வெளிப்பாடு நமக்கு இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? இந்த தெய்வீக குமாரன், இந்த நித்திய குமாரன், இந்த தனித்தன்மை வாய்ந்த குமாரன் அங்கிருந்து இறங்கி வந்து மனுஷன் லெவலுக்கு இறங்கினார்ன்றது மட்டும் இல்ல, சிலுவை பரியந்தம் தம்மையை தாழ்த்தி அவமானப்பட்டு சிலுவையில தொங்குறார். ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படி தேவாதி தேவன் இவ்வளோ இறங்கி வருவார்? வேதம் என்ன சொல்லுது? நமக்காக இறங்கி வந்தார். யாருக்காக? அவர் ஏன் தெரியுமா அங்கிருந்து இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்தார்? சிலுவை பரியந்தம் தம்மையை தாழ்த்தினார். ஏன் இவ்வளோ இறங்கி வந்ததுக்கு காரணம் வந்து நம்மளை வந்து கீழே இருந்து மேல வரைக்கும் தூக்கிட்டு போறதுக்கு தான். அதுக்காக தான் வந்தாரு. அவர் எவ்வளவு உயரமானவர், உயர்ந்தவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மேன்மையானவர் என்பதை புரிஞ்சுக்க உங்களுக்கு சிலுவையினுடைய மேன்மையும் புரிஞ்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் சிலுவையில தொங்கலைங்க, யாரோ ஒருத்தர் அடிக்கப்படலைங்க, யாரோ ஒருத்தர் அவமானப்படப்படலைங்க. நித்திய நித்தியமாக இருந்த தேவகுமாரன். அவரை போல் யாருமே இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்கவும் முடியாது. ஆனா அவரை போல் முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும் தான் அங்கிருந்து இறங்கி வந்து நம்மளை டாப் வரைக்கும் கூட்டு போறாரு. இப்போ அதனாலதான் இறங்கி வந்தார். வேதம் என்ன சொல்லுது? நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்து தேவ புத்திரர் ஆக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படி நம்மளை டாப் வரைக்கும் கூட்டிட்டு போகணுன்றதற்காக தான் இறங்கி வந்தார். டாப் வரைக்கும் போகணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் நமக்குள்ள இருக்கு. சில நேரம் அதை வந்து நம்மளே வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஆசை வர்றப்போ போயிட்டார் நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நமக்கு தெரியாது, நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய மகிமையான நிலையில் உண்டாக்கப்பட்டோம். அதனால தான் இப்போ கூட விழுந்து போன மனுஷனுக்கு கூட ஒரு ஆசை இருக்கு, பெரிய ஆள் ஆகணும். எப்படி பெரிய ஆள் ஆகணும்? டாப் வரைக்கும் வரணும். ஆசை இருக்குதா இல்லையா? அந்த ஆசை தப்பா? நான் சொல்றேன், அந்த ஆசையை கடவுளே வச்சுட்டாரு. என்னைக்கு நம்மளை அவருடைய சாயலும் ரூபத்திலையும் படைச்சாரோ அந்த ஆசையை உள்ள வச்சுட்டார். அந்த ஆசை போகாது, உள்ள இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ள சில நேரம் ஆழமாக பதிஞ்சிருக்கும். டாப்புக்கு வரணும், மேலே போகணும். ஆசை தப்பு இல்லைங்க, போகிற விதம் தான் தப்பு. உலகத்தினுடைய பிரச்சனை என்னது? அந்த டாப்புக்கு வரணுன்றது ஆசையை கடவுள் இல்லாமலே நிறைவேற்றலான்னு பார்க்குறாங்க. கடவுள்கிட்ட தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்காம அப்படியே வேற விதமாக என்னத்தையோ பெரிய பிஸ்னஸ் பண்ணி எப்படியோ பணத்தை சம்பாதிச்சு அப்படியே ஒரு செல்வாக்கை பெற்று அப்படியே டாப்புக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. முடியாதுங்க, உண்மையிலே டாப்புக்கு வர முடியாதுங்க. உண்மையிலே டாப்புக்கு வரணுமா
அங்கிருந்து மேலிருந்து கீழே வரைக்கும் இறங்கி வந்தவரை நம்பணுங்க. அவர் செய்ததை நம்பணும். அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைக்கணும். அவர் உங்களை மேல கொண்டு போக விட மாட்டாரு. நீங்க நினைக்கிறத விட எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. ஆபிரகாம்லாம் ஃபர்ஸ்ட் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை கிடைச்சா போதும்னு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் கடவுள் என்ன சொல்றாரு? நான் உன்னை உன் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தேவையாது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் நீ. அவங்க கேட்கல, அவர் சொல்றாரு. நாம நினைப்போம் ஏதோ வேலை கிடைச்சா போதுங்க, சம்பாத்தியம் இருந்தா போதுங்க, பிள்ளைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தா, கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிட்டா போதும், அது அவருக்கு பத்தாது. நாம டாப் எங்கேயோ போனோம். ஒரு நாள் வரும் பாருங்க, இயேசு வந்த பிறகு நாம மகிமைப்படுத்தப்படுவோம். அந்த நாள் அன்றைக்கு நம்மளை பார்த்தா பாவியா இருந்தா நம்மளே வணங்க அவன் சோதிக்கப்படுவான். அவ்வளோ மகிமையாய் தோணுவோம். ஆக்சுவலா பைபிள் அப்படிதான் வர்ணிக்குது. ஆனா அந்த உலகத்துல பாவமே இருக்காது, பாவமான எந்த எண்ணமும் இருக்காது, கடவுளை தவிர வேற யாரையும் வணங்குற ஒரு எண்ணமும் இருக்காது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இயேசுனுடைய மகிமை நாம பிரதிபலிப்போம். அவருடைய மகிமை நாம சூரியன் எப்படி பிரகாசிக்குது, ஒரு நாள் நாம் அப்படி பிரகாசிப்போம். இயேசு நம்மளை அவ்வளோ டாப்புக்கு கொண்டு போயிடுவாரு. ஒரு நாள் வரப்போகுது. இந்த வாழ்க்கையில் அப்போ டாப்புக்கு கொண்டு போக மாட்டாரா? ஒரு நாள் வெளியே பிரகாசிக்கிறது விடுங்க, இப்போ வேற விதத்தில் பிரகாசிக்க உதவ மாட்டாரா? நிச்சயமா உதவுவார். நிச்சயமா அவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற எண்ணங்கள் ரொம்ப மேலான எண்ணங்கள்ங்க. ஏதோ நீங்க பொழைச்சா போதும்னு அவர் இல்லைங்க, உங்களை பெரிய ஆள் ஆக்கணும்னு விரும்புகிறார். அதனால தான் இங்க வரைக்கும் இறங்கி வந்தார். இன்றைக்கு அவர் டாப்புக்கு போயிட்டாரு, நம்முடைய பிரதிநிதியா இருக்கிறார். நம்மையும் வாழ்க்கையில அப்படியே போக போக உயர வைக்கணும்ன்றது அவருடைய சித்தம். நாம் எல்லோரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் இதை தொடர்ந்து பார்ப்போம். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை ஆராதியுங்கள், இயேசுவை போற்றி புகழுங்கள். அவரை போல் யாருமே இல்லை. உங்க கடவுள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவரோ நீங்க அவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஆள் ஆகலாம். நீங்க நிறைய பேருடைய கடவுள் ரொம்ப அற்பமான ஒரு கடவுளை தான் வணங்குறாங்க. ஆனா நாம வணங்குகிற இயேசு உண்மையிலே தேவன், நித்தியமாய் இருந்து வருகிற தனித்தன்மை வாய்ந்தவர். உம்மை ஆராதிக்கிறோம் தேவகுமாரனே, உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம். நீர் எவ்வளவு பெரியவராய் இருந்தும் கூட இவ்வளோ இறங்கி வந்தீரே எங்களுக்காக. மனுஷனாவே ஆகிவிட்டீர். இன்றைக்கும் உம்முடைய மனித தன்மையை விட்டுவிடவில்லை. நித்தியமாய் கடவுளாக மட்டும் இல்லாம மனுஷனாவும் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறீரே. உம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள எங்களை பலப்படுத்த தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மண்டை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உயர்த்துறதுக்கு வழியை வச்சிருக்கிறீர். அது மேலான வழி. அந்த வழியில போக விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்க வழியில போனதுக்காக எங்களை மன்னி ஆண்டவரே. அல்லாமல், நீர் இல்லாமல் நாங்களே வாழ்க்கையில உயர்ந்துக்கணும்னு பார்த்தத அந்த ஒரு தவறான பாதையில போகாதபடிக்கு எங்களை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களே உம்மண்டை நாங்கள் ஒப்படைக்கிறோம், சரணடைகிறோம். நீர் எங்களுக்கு வாழ கற்றுத்தாரும். உம்மை நம்பி உம்முடைய பாதையில எப்படி உயர்றது என்பதை கற்றுத்தாரும். உம்முடைய ஜனங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.